கொடுத்திருக்கோம். கருவறை முதல் கல்லறை வரை பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கோம். நாங்க ஆட்சி நடத்துற எங்க சாதனையை பத்தி தெரு அழகா சொல்லுவோம், வீதி சொல்லுவோம். அத்தனை திட்டமும் முத்தான திட்டம், முத்தாய்ப்பான திட்டம். ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? தில்லுமுள்ளுக்கிற ஆட்சியில என்ன பாருங்க. அப்ப ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் தமிழ்நாட்டுல 4.5 வருஷம் 4.25 வருஷம் இருந்து ஊருக்கு அப்பனுக்கு செலவைக்கவும், அப்பன் தர்ற பஸ் ஸ்டாண்டை கட்டவும், அப்பன் தர்ற கபூசை கட்டவும், அப்பனுக்கு என்னென்ன விழா இருக்கணும், அப்பனுக்கு நினைவிடா, அப்பனுக்கு சமாதி, இதைத்தாயே 4.25 வருஷம் வண்டி ஓட்டிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கா? நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியுடனும் சிங்கரிகள் தலைவி எங்கள் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அருளாசியுடனும் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகங்களின் சார்பாக நமது சேலத்து சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் நாளைய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் ஆணையை ஏற்று நமது மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து கடந்த 28ஆம் தேதி முதல் வருகின்ற 23/2 வரை கிட்டத்தட்ட 22 நாட்கள் நமது மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்து எங்களை போல எளிய தொண்டர்களை பேச வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிற நமது மாவட்ட கழக செயலாளர் உப்பை போன்று எளிமையானவர், மழை நீரை போன்று தூய்மையானவர், புன்னகை மன்னனாம் பூவிலி கண்ணனாம் நமது மாவட்டம் முழுவதும் சுற்றி சுழண்டு கொண்டு வந்திருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் சொல்லென்று சொன்னால் செயலாக, இல்லென்று சொன்னால் எண்ணெயாக இந்த மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டங்களை ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட இந்த 28ஆம் தேதி முதல் மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர் பாவன ராமச்சந்திரனும் நமது அருப்புக்கோட்டை என்று சொல்லக்கூடிய என்ன எளிய தொண்டரான சம்சுகனி அவர்களையும் வருடம் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் இங்கே ஏற்பாடு செய்யும் பொழுது எங்களை தொடர்பு கொண்டு ஒரு நல்லதொரு வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மாவட்ட கழக செயலாளர், கழக அமைப்பு செயலாளர், மரியாதைக்குரிய அருமை என்னார் முன்னாள் வாரிய தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வழக்கறிஞர் அருமை என்னார் ஆதியார் அவர்களுக்கு இதற்கு சிறந்தாத பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு நிகழ்ச்சியின் மூலம் நம்மளா அதிமுக கூட்டம் போட்டோம்னா நம்ம சாதனைகளை சொல்லுகிற கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி ஊரா பாத்தீங்கன்னா இந்த நடந்து கொண்டு இருக்கிற தில்லுமுள்ளு கட்சியினுடைய ஆட்சியினுடைய அவலநிலைகளை இங்கே அழகாக பிளக்ஸ் போர்டாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். எனக்கு முன்பாக பேசிய நமது பகுதி கழக செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் நமது LIC ஜெயச்சந்திரன் அவர்களும், நமது வட்டக்கழக செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ரமேஷ் அவர்களும் மற்றும் நமது பல்வேறு பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிரையை சேர்ந்தவர்கள், தகவல் தொழில்நுட்பை சேர்ந்தவர்கள், கழக கண்மணிகள், கழக நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், புரட்சித் தலைவரின் நிறுத்தங்கள், மேலும் சந்து கொண்டு இன்று எடுக்கெல்லாம் ஒழிந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கிற தில்லுமுள்ளு கட்சியினுடைய ஒழுங்க மறுப்புகள், இந்த நல்லதொரு நிகழ்ச்சிக்கு காவல் புரிந்து கொண்டிருக்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள், பத்திரிகை துறை நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் மற்றும் பெரியோர்கள், பொதுமக்கள், நமது கடை வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கு சிறந்தான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்ப வார்டு போய்கிட்டு எனக்கு முன்னாடி பேசுற மாதிரி நான் மிக்சியை கொடுக்கிறேன், புடவையை கொடுக்கிறேன், சேலையை கொடுக்கிறேன், நீ என்னத்தை கொடுத்தாலும் உன் பருப்பு வேகாதப்பா, நிலைமை முடிஞ்சு வச்சு ஆஃப்டர் தி க்ளோஸ் தில்லுமுள்ளு கட்சிக்கு முடிவுகளை எழுதியாச்சு. தோல்வி பயத்துல இருக்காங்க அப்பனும் மகனும். ஊருக்கு என்ன பேசணும் தெரியல, எதை செய்யணும் தெரியல. இந்த நிலவரம் ஓடிக்கு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் புரட்சி தலைவர் ஆட்சியும் சரி, புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியும் சரி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகள் ஆட்சியில் எத்தனையோ சாதனைகள். அதில் குறிப்பாக புரட்சி தமிழர் சேலத்து சிங்கம் எங்கள் கொங்கு நாட்டு தங்கம் எங்கள் கரும்பு தேசத்தில் இரும்பு மனிதர் புரட்சி தமிழர் ஐயா டாக்டர் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் எத்தனையோ நலத்திட்டம். 4 வருஷம் ஆட்சி, அதுல 2 வருஷம் கொரோனா காலம். எந்த விலைவாசியால் ஏறிச்சா, வீட்டு வரி உயர்ந்துச்சா, பால் கட்டணம் உயர்ந்துச்சா, மின் கட்டணம் உயர்ந்துச்சா, சிமெண்ட் விலை உயர்ந்துச்சா,
இது அருமையான இடம், நல்ல வியாபாரிகள் கூடுகிற இடம். இங்க சந்தையில இங்க பொதுக்கூட்டம், அழகா இந்த பெருமுனை கூட்டம், ஒரு பொதுக்கூட்டம் கூட இங்க நடக்குது. நீங்க சிந்திச்சு பாருங்க. எந்த விலைவாசியும் உயரல, வீட்டு வரி உயரல, சொத்து வரி உயரல, பால் கட்டணம் உயரல, மின் கட்டணம் உயரல, எந்த பருப்பும் அரிசியிலிருந்து துவரம் பருப்புல இருந்து உளுந்த பருப்பு வரைக்கும் எதையும் ஏற விடாமல் பார்த்து கொண்ட தமிழர் ஐயா சேலத்து சிங்கம் புரட்சி தமிழர் ஐயா டாக்டர் எடப்பாடியா. தனிமையில சென்று வர முடியுதா இந்த ஆட்சி காலத்துல? என்ன கேட்டா பாலியல் வன்முறைங்கிறான், கற்பழிப்புங்கிறான், நகையை பறிக்கிறான், அங்க வெட்டுறான், இங்க குத்துறான். மொத்தத்துல இந்த ஜனவரி மாசத்துல மட்டும் 130 கொலைகளுக்கு ஒரு ஆட்சி சான்றாக இருக்கு என்று சொன்னா இதுதான் இந்த தில்லுமுள்ளு கழகத்துடைய ஆட்சி தான் நடக்குது. எடுத்த சர்வேல கணக்கெடுத்து பாருங்க. நித்தம் பேப்பரை பார்த்தா பத்திரிகையை போட்டா, இந்த பக்கம் பார்த்தா கொலை, இந்த பக்கம் பார்த்தா கொள்ளை, இந்த பக்கம் பார்த்தா கொள்ளை அடிக்கிற, இந்த பக்கம் விலைவாசி வேறு. இதெல்லாம் நடக்குது. நீ என்ன மாதிரி ஒரு திட்டம் நீங்க உருப்படியா பண்ண செஞ்சு சொன்னீங்களா? மகளிருக்கு 1000 கொடுத்தாங்க. எப்ப கொடுத்த? 28 மாதங்கள் கழித்து எங்கள் சேலத்து சிங்கம் புரட்சி தமிழர் டாக்டர் ஐயா எடப்பாடியா சட்டமன்றத்தில் ஒரு சட்டையை பிடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் நான் 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு மக்களை ஏமாத்துறேன். அது ஒழுங்கா கொடுத்தியா? தகுதி பார்க்கணும்னு சொல்லி தகுதி பார்க்கலைன்னு சொல்லி ரேஷன் கடையில ஒரு 35 கோரிக்கை விண்ணப்பங்களை கொடுத்து வீடு இருக்கா வீடு இல்லையா, காடு இருக்கா காடு இல்லையா, வீட்டுக்காரர் இருக்காரா வீட்டுக்காரர் இல்லையா, ஆம்பளை பிள்ளை இருக்கா பொம்பளை பிள்ளை இருக்கா, அது படிக்குதா வேலைக்கு போயிடுச்சா, ஆடு இருக்கா மாடு இருக்கா, ஆடு குட்டி போட்டுருச்சா, இதையெல்லாம் கேட்டு தம்மன் காதுல போட்டிருக்கியா மூக்குல மூக்குத்தி போட்டிருக்கியா, உனக்கு நிலம் இருக்கா இடம் இல்லையா, நிலம் இருக்கா நிலம் இல்லையா, வீடு இருக்கா வீடு இல்லையா, இப்படி எல்லாம் நீ கணக்கு பார்த்து நான் தகுதி பார்த்து 1000 ரூபாயை கொடுப்பேன் என்று சொன்னீங்க. நீங்க சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே தாய்மார்களே. எந்த தகுதியும் பார்க்காமல் கொரோனா காலத்தில் பொங்கல் பரிசாக 2500 ரூபாயை அள்ளி கொடுத்த தலைவன் எங்கள் புரட்சி தமிழர் ஐயா